எப்படி கொடுக்க வேண்டும், முதலாவது ஏன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக ஆண்டவருக்கு எப்படி கொடுக்க வேண்டும், how should we give to God, எப்படி கொடுக்க வேண்டும். உணர்வுள்ள இருதயத்தோடும் நன்றியுள்ள இருதயத்தோடும் நம்ம தகுதிக்கு தக்கதாகவும் தான் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, சும்மா ஏதோ யாருக்கும் எதையோ கொடுத்து போற மாதிரி நாம் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறோம். அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? உணர்வுள்ள இருதயத்தோடு காணிக்கைகள் கொடுங்கள், நன்றி உள்ள இருதயத்தோடு காணிக்கைகள் கொடுங்கள். மூன்றாவது தகுதிக்கு தக்கதாக, தகுதிக்கு மிச்சி ஆண்டவர் என்ன செய்யறார் நம்மிடத்துல எதிர்பார்க்கவில்லை. உணர்வுள்ள இருதயத்தோடும் நன்றி உள்ள இருதயத்தோடும் நம் தகுதிக்கு தக்கதாகவும் ஆண்டவருக்கு நாம் காணிக்கைகள் கொடுக்க வேண்டும். வாசிகள் உபாகமம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தர் சந்நிதியில் வெறும் கையோடு வராமல் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளின ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கை கொண்டு வர. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை. என்ன ஆலோசனை? உன் ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக நீ கொடு, உன் தகுதிக்கு தக்கதாக. தகுதிக்கு மிஞ்சி ஆண்டவர் என்ன செய்வதில்லை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார்கள். நமது பெற்ற ஆசீர்வாதத்திற்கு அதிகமாக நம்மிடத்திலே எதிர்பார்ப்பவரல்ல. திட்டமும் தெளிவுமாக ஆண்டவர் சொல்கிறார். In proportion to the blessing, in proportion to the blessing, உன் ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக, உன்னுடைய தகுதிக்கு தக்கதாக நீ காணிக்கைகள் கொண்டு வர வேண்டும். நம் தகுதிக்கு அதிகமாக ஆண்டவர் நம்மளை எதிர்பார்ப்பவரல்ல. எனவே ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக நம் தகுதிக்கு ஏற்றபடி நாம் காணிக்கைகளை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் படைத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு ஆணையிட்டிருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் சபையிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருந்தது. இந்த இஸ்ரவேல் மக்களிடத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அவர்கள் கொடையின் மூலமாக, ஈகையின் மூலமாக விளங்கியது. கர்த்தருக்கு கொடுப்பதன் மூலமாக அவர் மகிழ்ச்சி காணப்பட்டது. இப்ப ஒரு சந்தோஷமா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்காங்கன்றதுக்கு சில அவுட்வர்ட் சிம்பிள், அவுட்வர்ட் சைன் பார்த்தாலே தெரியும். அவங்க ஆக்டிவா இருந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த அவருடைய உள்ளத்தினுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஈடுபாட்டையும் அவருடைய ஈடுபாட்டின் மூலமாக என்ன செய்வார்கள்? வெளிக்கொண்டு வருவார்கள். அதே போலதான் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு கொடுப்பதன் மூலமாக சந்தோஷமாக இருந்தது. அவருடைய ஈகையின் மூலமாக, அவருடைய ஈடுபாட்டின் மூலமாக காணப்படுறது. வாசிகள் 2 நாளாகவும் 31ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகவும் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் எப்படி கொடுத்தார்கள். இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா பரத்திலும் முதல் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். இந்த வார்த்தை பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் எப்படி கொடுத்தார்களா? பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். பரிபூர்ணமாக கொடுத்தார்கள். இன்னும் 6ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்க. குவியல் குவியலாக வைத்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் எப்படி கொடுத்தார்களா? பரிபூர்ணமாக கொடுத்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் எப்படி கொடுத்தார்களா? 6ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி குவியல் குவியலாக வைத்தார்கள். 7ஆம் வசனத்தை பாருங்க. 3ஆம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி 7ஆம் மாதத்திலே இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு எப்படி கொடுத்தார்கள் பாருங்க. எப்படி கொடுத்தார்கள் பாருங்க. ஏதோ கடமைக்காக ஒரு நாள் 2 நாள் ஆயத்தமாக்கப்படுகிற 4 மாதங்கள் கொடுத்து குவியல் செய்தார்கள். அழகா சொல்லப்பட்டது. 3ஆம் மாதத்திலே குவியல் செய்ய தொடங்கி 7ஆம் மாதத்திலே முடித்தார். பரிபூர்ணமாக கொடுத்தார்கள். குவியல் குவியலாக கொடுத்தார்கள். 10ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க. கர்த்தர் இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததனால் இந்த திரட்சியான
கொடுத்தார்கள். 3ஆம் மாதத்திலே தொடங்கி 7ஆம் மாதம் வரைக்கும் ரிவீல் செய்ய தொடங்கினார்கள். பரிபூர்ணமாக கொடுத்து அது திரட்சியான அம்பாரம். இதுதான் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கென்று காணிக்கைகள் கொடுத்தார்கள். இந்த காணிக்கைகள் குவிந்ததற்கும் அம்பாரமாக கொடுத்ததற்கும்